Hello, welcome to day 2 of ABAP Cloud Learning Journey. ஸோ இன்னைக்கு ரேப்னா என்ன, எஸ்ஏபி ஏன் ரேப்பை க்ரியேட் பண்ணாங்கன்னு பார்ப்போம். ஸோ க்ளவுட் அபாப்னாலே நெக்ஸ்ட்டு பிக்கஸ்ட் வேர்ட் என்னன்னாக்கா ரேப்பு தான். இன்டர்வியூவில் நீங்கள் எங்கே அட்டன் பண்ணாலும் இப்போ அபாப்க்கு அட்டன் பண்ணிங்கன்னா ரேப் தெரியுமான்னு தான் கேட்குறாங்க. ஸோ பட் ரேப்னா என்ன, ஏன் எஸ்ஏபி ரேப்பை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சிம்பிளாக புரிஞ்சுப்போம். நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, ஓகேங்களா? இந்த வீடு கட்டணுன்னாக்கா பிரிக் வாங்கணும், சிமெண்ட் வாங்கணும், எலக்ட்ரிஷியன் வேலை பண்ணணும், ப்ளம்பிங் வேலை பண்ணணும். இது எல்லாத்தையும் நீங்கள் தனித்தனியாக கொடுத்து வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம், ரைட்டா? அதே போல் நீங்கள் ஒரு எஸ்ஏபியில் ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணணுன்னாக்கா ஒரு டேட்டாபேஸ் டேபிள் க்ரியேட் பண்ணுவீங்க, தென் ஓடேட்டா சர்வீஸ் க்ரியேட் பண்ணுவீங்க, யூஐ இன்டெகிரேஷன் க்ரியேட் பண்ணுவீங்க, இன்டெகிரேஷன் கிட்ட போய் பேசணும், ஆத்தரைசேஷனுக்கு பேசிஸ் கிட்ட பேசணும், பிஸ்னஸ் லாஜிக் பிஸ்னஸ் யூசர் கிட்ட பேசணும். ஸோ இந்த மாதிரி டெவலப்பர் நிறைய திங்ஸை மேனேஜ் பண்ணணும். அதுதான் எஸ்ஏபி என்ன பண்ணியிருக்காங்க, ரேப்பை கொண்டு வந்துட்டாங்க. ரேப்னா ரெஸ்ட்ஃபுல் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் மாடல். இது வந்து ஒரு எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷனை டெவலப் பண்ண யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களுக்கு ஒரு டேட்டா வேணுமா, நான் சீரியஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு பிஸ்னஸ் லாஜிக் வேணுமா, பிஹேவியர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு ஏபிஐ நான் எக்ஸ்போஸ் பண்ணணுமா, சர்வீஸ் டெஃபினிஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் இதை ஓடேட்டாவாக யூஸ் பண்ண போகிறேன்னா சர்வீஸ் பைண்டிங்கில் க்ரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட்டாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ சிம்பிளாக சொன்னால் ரேப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ண தேவையான எல்லாமே பில்டிங் பிளாக்ஸும் கொடுக்குது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா, ரேப் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை, இட் இஸ் அ ஃப்ரேம் ஒர்க். இது எண்ட் டு எண்ட் எல்லாத்தையுமே பண்ணுது, ஓகேங்களா? ஸோ இதோட நம்ம நாளைக்கு ரேப்போட ஆர்கிடெக்சர் என்னன்றதை பார்ப்போம். Thank you.